தூத்துக்குடி மாநகராட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் மிக அருகில் மாநகராட்சி குடிபோதை மறுவாழ்வு மையம் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் 20 படுக்கை கொண்ட உள்நோயாளி பிரிவு செயல்பட்டு வருகிறது. குடிபோதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து மீட்பதற்கும் இந்த சிகிச்சை மையம் உதவி செய்கிறது. பொதுவாக அதிகமான குடிநோயால் பாதிக்கப்பட்டு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க விடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. விட்டாலும் உடம்பில் நிறைய ரியாக்ஷன்ஸ் வருது. உதாரணமாக தூக்கம் இல்லாமல் போயிடுது, கை கால் நடுக்கம் ஏற்படுது, மனநிலை பாதிக்கப்படுது, ஒரு சிலருக்கு காக்காய் வலிப்பு கூட வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பியும் போய் குடிச்சிருந்தாங்க. ஸோ இது நிப்பாட்டுவதற்கு வழி இல்லாமலே இருக்குது. இப்போ இந்த சிகிச்சை மையம், உள்நோயாளி பிரிவு கொண்ட சிகிச்சை மையத்தில் 24 மணி நேரமும் செவிலியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம், அது போக சைக்காலஜி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சோஷியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருந்து அவங்களுக்கு இதற்கு அவங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தரோம். எப்படி அந்த குடிபோதையிலேருந்து வெளியே வர்றது எப்படி, அதில் மனசு சப்போஸ் குடிக்க சொன்னால் அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி, இதை போல கிளாஸஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மன அழுத்தங்களுக்கு உரிய ஆலோசனைகள், மனநல ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம். ஸோ இது முற்றிலும் மாநகராட்சியின் சார்பில் இலவசமாக எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது. அதனால் அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருந்தாலும், தூத்துக்குடியில் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்ந்து இருந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் டாக்டர் சிவசேலம், மனநல சிறப்பு மருத்துவர்.